என் பெயர் எலிசா. எனக்கு 19 வயது. நான் மொட்டை மாடியில் அமர்ந்து மொபைலில் வீடியோ பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று எனது மொபைல் ஒலித்தது. நான் மொபைலின் திரையை பார்த்தபோது ஒரு அறிமுகம் இல்லாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. ஒருவேளை ஸ்பாம் கால் போன்று இருக்கலாமோ என்று எண்ணினேன். ஆனால் நான் அந்த எண்ணத்தை புறந்தள்ளிவிட்டு அந்த அழைப்பை ஏற்றேன். நான் யார் என்று கேட்பதற்கு முன்பே ஒரு கணீர் குரல் மறுமுனையிலிருந்து எதிரொலித்தது. உனக்கு மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் உன் வீட்டிற்குள் கொஞ்சம் கவனி, முக்கியமாக உன் அக்கா மீது கவனம் செலுத்து என்று கூறிவிட்டு அழைப்பு துண்டிக்கப்பட்டது. இதை கேட்டு நான் திகைத்து போனேன். திடீரென்று யாரோ அழைத்து இப்படி பேசியது எனக்கு புரியவில்லை. நான் மீண்டும் அதே எண்ணிற்கு அழைத்தேன். ஆனால் அந்த எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது. ஒருவேளை இந்த போன் அழைப்பை செய்ய வைத்தது என் அக்காவோ என்று எனக்கு தோன்றியது. நான் உடனடியாக எழுந்து அக்காவின் அறைக்குள் சென்றேன். அவள் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். அதனால் அவள் இல்லை என எண்ணி நான் திரும்பவும் மாடிக்கு வந்தேன். இது எனக்கு வியப்பாக இருந்தது. இது என்ன விஷயம் என்று புரியவில்லை. யாரோ என்னுடன் விளையாடுகிறார்கள் என்று நினைத்து நான் அமைதியானேன். என் அப்பாவுக்கு 50 வயது. நானும் அப்பாவும் என் அப்பாவின் அக்கா மகள், அதாவது என் அத்தை மகளும் ஒரே வீட்டில்தான் வசித்து வந்தோம். என் அத்தையும் மாமாவும் இறந்து விட்டதால் அவர்களின் மகள் ஷீலா எங்களுடன் வந்துவிட்டாள். அவளை நான் அக்கா என்றுதான் கூப்பிடுவேன். என் அம்மாவும் நீண்ட காலத்திற்கு முன்பே இறந்து விட்டார். ஷீலா அக்கா வந்த பிறகுதான் வீட்டில் கொஞ்சம் கலகலப்பு ஏற்பட்டது. அவள் எங்களுடன் தங்கி 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. எனக்கும் அவளுக்கும் நல்ல பாசம் இருந்தது. அவள் என்னை ஒரு தாயை போல பார்த்து கொண்டாள். அவளிடம் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. அதனால்தான் இப்போது அவளை பற்றிய கவலை எனக்கு ஏற்பட்டது. அவளுக்கு இப்போது 30 வயது ஆகிவிட்டது. அப்பா அவளுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து திருமணம் செய்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்பாவின் செயல் மிகவும் விசித்திரமாக இருந்தது. நான் அக்காவின் திருமணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் இப்போது ஒன்றும் அவசரம் இல்லை. இந்த வீட்டிற்கு ஒரு பெண்ணின் உதவி தேவைப்படுகிறது. ஷீலா வீட்டை சிறப்பாக பார்த்து கொள்கிறாள். அவள் சென்று விட்டால் நமக்கு சிரமமாக இருக்கும் என்று கூறி தவிர்த்து விடுவார். கடந்த சில நாட்களாகவே நான் அக்காவை கவனித்திருக்கிறேன். நல்ல ஆரோக்கியமாக இருந்த என் அக்காவின் உடல்நிலை இளைத்து கொண்டு வந்ததை வீட்டுக்கு வந்த சில விருந்தினர்கள் அந்த விஷயத்தை சொன்ன பொழுது நான் அக்காவிடம் கேட்டேன், ஏன் அக்கா இளைத்து விட்டாய் என்று. உடல் மிகவும் பருமனாக இருந்தால் திருமணம் கைகூடாது, அதனால்தான் என்று சொல்லி அக்கா சமாளித்தாள். ஆனால் அவ்வளவு பருமனாக அவள் இல்லை. இருந்தாலும் ஏதோ டயட்டில் இருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டேன். ஆனால் இன்று வந்த போன் கால் அவளுடைய உடல் இளைப்பு, சில சமயம் இரவில் அவள் அறைக்குள் கேட்கும் சத்தங்கள் என அனைத்தையும் முடிச்சு போட வைத்தது. அன்று ஒரு நாள் அப்பா அக்காவின் திருமணத்திற்கான பேச்சை புறக்கணித்த பொழுது நான் கோபமடைந்து அப்பாவை நோக்கி சத்தமிட்டேன். இது என்ன பேச்சு? நம் சுயநலத்திற்காக ஒருவரின் வாழ்க்கையை ஏன் கெடுக்க வேண்டும்? அக்காவுக்கு வரன் பாருங்கள், அவளுக்கு திருமணம் செய்து வைப்போம், அவளும் ஒரு குடும்பத்தை உருவாக்கட்டும் என்றேன். என் பேச்சை கேட்டு அப்பா சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு மெதுவான குரலில் கூறினார், என் கண்ணே, திருமணம் செய்வது அவ்வளவு எளிதல்ல. நாம் வரன் தேடினால் அவர்கள் அடுத்த மாதமே திருமணம் செய்ய துடிப்பார்கள். இப்போது என்னுடைய பிசினஸ் நிலை சரியில்லை. வெளியே எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் லாபம் வருவது ரொம்ப கடினமாக உள்ளது. சொத்துக்கள் எல்லாம் பேப்பர்ல தான் இருக்கு. லோன், டாக்ஸ், கமிட்மெண்ட் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு கல்யாணம் நடக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் இப்போது ஷீலா திருமணத்தை பற்றி பேசாதே, நேரம் வரும்போது நானே பார்த்திக்கிறேன் என்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பா என் படிப்பிற்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய தொகை செலவு செய்யவில்லை. மேலும் வீட்டில் எல்லா வசதிகளும் இருந்தன. பிறகு ஏன் இப்படி பேசுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. தற்போதைக்கு அமைதியாக இருப்பதே நல்லது என்று நினைத்தேன். ஏனென்றால் என்னால் அப்பாவை எதிர்த்து பேச முடியாது. ஆனால் திடீரென வந்த அந்த போன் அழைப்பு என்னை மீண்டும் எச்சரித்தது. நேரம் மெதுவாக கடந்தது. சுமார் 3 மணி நேரம் கழித்து அக்கா விழித்தாள். என்னை பார்த்து, எலிசா, சாப்பிடுகிறாயா? நான் உனக்கு சாப்பாடு தரட்டுமா என்று கேட்டாள். அவள் அவ்வளவு பாசத்துடன் பேசியது எனக்கு ஒருவிதமான தவிப்பை ஏற்படுத்தியது. அக்காவின் உடல் இளைப்பதை பற்றி யோசித்து அவளுக்கு ஏதேனும் ஒரு வியாதியாக இருக்குமோ என்று நான் எண்ணினேன். ஆனால் அந்த போன் அழைப்பு என்னை வேறு விதமாக சிந்திக்க வைத்தது. நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா? இந்த வீட்டில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா அக்கா என்று கேட்க தோன்றியது. ஆனால் நான் அமைதியாக இருந்துவிட்டு வேண்டாம் என தலையசைத்தேன்.
அவள் அமைதியாக சமையலறைக்கு சென்று இரவு உணவை தயார் செய்ய தொடங்கினாள். நேரம் செல்ல செல்ல அவள் 2-3 முறை என்னுடன் அமர்ந்து பேசினாள். ஆனால் என் மனம் அவளிடம் சற்று ஒதுங்கியே இருந்தது. ஏதோ தவறு நடப்பதாகவும் அந்த தவறு அக்காவின் பக்கத்தில் இருந்துதான் நடப்பதாகவும் எனக்கு தோன்றியது. இரவு 10 மணி அளவில் அப்பா வீடு திரும்பினார். அவர் காலை 9 மணிக்கு செல்வார். இரவு 10 மணிக்கு தான் வீடு திரும்புவார். நான் உடனே எழுந்து அப்பாவை கட்டி கொண்டேன். அவர் என்னை அணைத்தபடி சோபாவில் அமர்ந்தார். தனது பையை வைத்துவிட்டு ஷீலாவிடம் எனக்கு தண்ணீர் கொண்டு வா என்று குரல் கொடுத்தார். நான் தண்ணீர் எடுக்க சென்றபோது அவர் என் கையை பிடித்து அமர வைத்துவிட்டு, தேவையில்லை என் எலிசா தங்கம், நீ என் பக்கத்தில் உட்கார். ஷீலா, நீ போய் தண்ணீர் கொண்டு வா என்றார். இன்று நாள் முழுவதும் என்ன செய்தாய், கல்லூரிக்கு சென்றாயா என்று அன்றாட கதைகளை கேட்க தொடங்கினார். இது வழக்கம்தான். ஆனால் இன்று எனக்கு ஒருவிதமான அமைதியின்மை ஏற்பட்டது. வீட்டிற்குள் ஏதோ மிக மோசமான ஒன்று நடப்பது போல தோன்றியது. பிறகு நான் என் அறைக்கு சென்று படுத்துக் கொண்டேன். அடுத்த நாள் காலையில் நானும் அப்பாவும் சோபாவில் அமர்ந்திருந்தோம். நான் அக்காவையும் அப்பாவையும் மிகவும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து அக்கா வெளியே வந்தாள். அப்பாவிடம் சூடான தேநீரை கொடுத்துவிட்டு பயந்த குரலில் எனக்கு உங்களிடம் ஒரு அனுமதி வேண்டும் என்றாள். அப்பா தலையை அசைத்து பார்த்தார். அக்கா கூறினாள், நாளை என் தோழியின் திருமணம், நான் அங்க செல்ல விரும்புகிறேன், நான் போகலாமா என்றாள். அவள் மேற்கொண்டு பேசுவதற்குள் அப்பா வீணான வேலைகளை செய்வதை தவிர்க்க சொன்னேன். வீட்டை பராமரிப்பதுதான் உன் வேலை, யாருடைய திருமணத்திற்கும் நீ செல்ல தேவையில்லை என்று கூறிவிட்டு எழுந்தார். நான் உடனே குறுக்கிட்டு, ஏன் அப்பா இப்படி சொல்கிறீர்கள், அக்காவை செல்ல விடுங்கள், அது அவருடைய தோழி, அவர் பல நாட்களாக வீட்டிற்கு வந்து அழைத்திருக்கிறார், அக்கா செல்லவில்லை என்றால் நன்றாக இருக்காது, நீங்கள் சொன்னால் நானும் கூட செல்கிறேன் என்றேன். அப்பா உடனே, இல்லை தேவையில்லை, நீ உன் படிப்பில் கவனம் செலுத்து, ஏன் நீ இன்னும் கல்லூரிக்கு போகாமல் இருக்கிறாய், நேரம் ஆகிவிட்டது, கிளம்பு என்றார். நான் சரி என்று சொல்லிவிட்டு கல்லூரிக்கு தயாரானேன். நீ உன்னறைக்கு செல் என்று அக்காவிடம் சொன்னார். இதை கேட்டதும் அக்காவின் முகம் வெளுத்து போனது. அப்பாவின் முதுகையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அப்பா அந்த இடத்தை விட்டு சென்றதும் நான் அவளது கையை பிடித்து, என்ன ஆச்சு அக்கா, நீங்கள் நலமா என்று கேட்டேன். அவள் உடனே சுயநினைவுக்கு வந்து ஆம் என்று தலையசைத்து விட்டு அறைக்கு சென்றாள். நான் கல்லூரிக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பினேன். பாதி வழியில் எனக்கு ஏனோ மனம் கேட்கவில்லை. எனவே திரும்பவும் நான் வீட்டிற்கு வந்தேன். கதவு உட்புறத்திலிருந்து தாழ்பால் போடப்பட்டிருந்தது. நான் வீட்டிற்கு வெளியே ஜன்னல் அருகில் வந்து நின்றபோது அக்காவுடைய அலறல் சத்தம் கேட்டது. எனக்கு நடுக்கம் ஏற்பட்டது. நான் பதறி போய் கதவை தட்டினேன். சிறிது நேரம் கழித்து அப்பா கதவை திறந்தார். ஏன் கல்லூரிக்கு போகவில்லையா என்றார். இல்லை, எனக்கு தலைவலி, அதான் மதியம் வரை விடுப்பு எடுத்துவிட்டு வந்தேன் என்றேன். சரி, போய் ரெஸ்ட் எடு என்று சொல்லிவிட்டு அப்பா டிவியை போட்டார். நான் அறைக்குள் ஓடினேன். அங்கே அக்கா ஒரு மாதிரி விசித்திரமாக நடந்து கொண்டாள். நான் அவள் அருகில் அமர்ந்து என்ன ஆனது என்று கேட்டு அவள் கையை அழுத்தினேன். அக்கா என்னை ஒரு புதிராக பார்த்தபடி ஒன்றுமில்லை என்றாள். நான் திகைத்து போய் தரையிலேயே அமர்ந்திருந்தேன். அப்பா அக்காவை அடிக்கிறாரா அல்லது வேறு ஏதேனும் விஷயமா? எனக்கு எதுவும் புரியவில்லை. சிறிது நேரம் கழித்து அக்கா அறையிலிருந்து வெளியே வந்தபோது அவள் கையில் கட்டு போடப்பட்டிருந்தது. அவள் தலை குனிந்தபடி மேசையில் உணவு பரிமாறினாள். அப்பாவும் வந்து அமர்ந்தார். அவரது முகம் பாறையை போல கடுமையாக இருந்தது. நான் ஏதேனும் கேட்டால் அவர் பதில் சொல்லவில்லை. நீங்கள் அக்காவை அடித்தீர்களா, அவளுக்கு என்ன ஆச்சு என்று கேட்க நினைத்தேன். ஆனால் எதுவும் கேட்காமல் அமைதியாக இருந்தேன். அக்கா அப்பாவுக்கு பரிமாறும் போது அவள் கைகள் நடுங்குவதை நான் கவனித்தேன். அந்த போன் அழைப்பினால் நான் இவை அனைத்தையும் சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்க்க தொடங்கினேன். சாப்பிட்ட பிறகு அக்கா பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்கு சென்றாள். அப்பா அறைக்கு செல்லும் போது நான் அவரை அழைத்தேன். அப்பா, உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றேன். அவர் என்னை பக்கத்தில் அழைத்தார். நான் அவரிடம், அக்காவுக்கு 30 வயது ஆகிவிட்டது, சரியான நேரத்தில் அவருக்கு திருமணம் செய்யவில்லை என்றால் அது தப்பாகிவிடும். இது ஒரு பெண்ணின் வாழ்க்கை. ஒரு பெண்ணிடம் இப்படி பாகுபாடு காட்டினால் கடவுள் நம்மளை மன்னிக்க மாட்டார். அத்தை மாமா இருந்தால் என்ன நினைத்திருப்பார்கள்? வீட்டை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவரை திருமணம் செய்யாமல் வைத்திருப்பது தவறு என்றேன். நான் மேலும் பேசுவதற்குள் அப்பா இடைமறித்து,
மகளே, அவள் உன்னிடம் சொல்லி திருமண ஏற்பாடு செய்ய சொன்னாளோ? ஆனால் பெரியவர்களின் முடிவில் நீ தலையிடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு எப்போது சரி என்று தோன்றுகிறதோ அப்போது திருமணம் செய்து வைப்பேன். இப்போது என்னிடம் பணமும் இல்லை, நல்ல வரனும் இல்லை. அதனால் அமைதியாக இரு என்று கராராக சொல்லிவிட்டார். நான் அமைதியாக என் அறைக்கு வந்தேன். அக்கா புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். நான் அவள் கையை பிடித்து, அக்கா, ஏன் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது? அப்பாவிடம் பணம் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் உங்களுக்கு யாரையாவது பிடித்திருந்தால் சொல்லுங்கள், நாம் பேசலாம் என்றேன். அவள் உடனே கையை உதறிவிட்டு, அதை பற்றி இப்போது பேச வேண்டாம், எனக்கு களைப்பாக இருக்கிறது என்று கூறி படுத்து கொண்டாள். சில மணி நேரம் கழித்து நான் மதிய உணவை சாப்பிட்டு விட்டு கல்லூரிக்கு சென்றேன். அதை பற்றி யோசித்தாலே தலைவலி வருகிறது என்று எண்ணி அன்று இரவு எதையும் நினைக்காமல் தூங்கிவிட்டேன். அடுத்த நாள் அதிகாலையில் விழித்தபோது அக்கா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். நான் கல்லூரிக்கு தயாரானேன். இன்று முக்கியமான பரீட்சை இருந்தது. வழக்கம் போல என் தோழியுடன் பேருந்து நிறுத்தத்திற்கு சென்றேன். அப்போது திடீரென யாரோ என் பெயரை சொல்லி அழைப்பது கேட்டது. திரும்பி பார்த்தபோது பேருந்து வந்து விட்டது. ஆனால் அங்கே மாஸ்க் அணிந்த ஒரு மனிதன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். என் தோழி பேருந்தில் ஏறிவிட்டதால் என்னால் நிற்க முடியவில்லை. அந்த அறிமுகம் இல்லாத நபர் என்னை எப்படி பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கல்லூரிக்கு சென்றும் என் மனம் அந்த மனிதரை பற்றியே நினைத்து கொண்டிருந்தது. என் தோழி கேட்ட போதும் என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. கல்லூரி முடிந்து வெளியே வந்தபோது காலையில் பார்த்த அதே நபர் அங்கே நின்றிருந்தார். அவர் எனக்காகத்தான் காத்திருந்தார் என்று தோன்றியது. ஆனால் என் தோழி உடன் இருந்ததால் நான் அவரிடம் பேசவில்லை. அவர் எங்கள் பின்னாலேயே வந்தார். நான் பயத்தில் தோழியின் கையை இறுக பற்றி கொண்டு பேருந்தில் ஏறினேன். அவர் பேருந்து வரை வந்தார். ஆனால் உள்ளே ஏறவில்லை. வீட்டிற்கு வந்தபோது நான் மிகவும் பயந்திருந்தேன். அந்த போன் கால், அக்கா அலறல் சத்தம், பிறகு அந்த முகமடி மனிதன், இவை அனைத்தும் என்னை அச்சுறுத்தின. நான் வீட்டிற்குள் நுழைந்ததும் அக்கா சொன்னால், எலிசா, சீக்கிரம் உடை மாற்று, உன் அப்பா உன்னை ஒரு பார்ட்டிக்கு அழைத்து செல்வதாக சொன்னார் என்றாள். அப்பா ஒரு தொழிலதிபர் என்பதால் அடிக்கடி பார்ட்டிகளுக்கு செல்வது வழக்கம். சில சமயம் என்னையும் சில சமயம் அக்காவையும் அழைத்து செல்வார். பார்ட்டியில் அப்பா என்னை அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது அவர் என்னை ஏதேனும் பெரிய வேலையில் இருப்பவருக்கு மணமுடிக்க விரும்புவதாக தெரிந்தது. நான் அவரிடம், உங்களுக்கு ஒரு மகள் அல்ல, 2 மகள்கள் இருக்கிறார்கள், அக்காவிற்கும் ஒரு நல்ல வரனாக பாருங்கள் என்று சொல்லும் போதெல்லாம் அவர் அமைதியாகி விடுவார். அக்கா அவ்வளவு நல்லவள். அவள் ஏன் அப்பாவை பார்த்து நடுங்குகிறாள் என்பது எனக்கு புரியவில்லை. பார்ட்டியில் முகமுடி அணிந்த நபர் போலவே ஒருவர் வந்திருந்தார். அவரது கண்களை வைத்து நான் அடையாளம் கண்டு கொண்டேன். ஒருவேளை அந்த நபர் என்னை விரும்புகிறாரோ என்ற எண்ணம் எனக்குள் வந்து ஒரு சிறிய புன்னகையை ஏற்படுத்தியது. நான் 19 வயது பெண். ஒருமுறை கூட யாரிடமும் பேசியதில்லை. அந்த மனிதன் பார்க்க நன்றாக உயரமான உடல் அமைப்புடன் இருந்தார். அவர் மிகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் இருந்தார். பார்ட்டி முடிந்து வீடு திரும்பிய போது என் மனதில் அவரே இருந்தார். நான் வீட்டிற்கு வந்தபோது அக்கா தூங்கி கொண்டிருந்தாள். அப்போது நள்ளிரவு 1 மணிக்கு அக்காவின் மொபைல் ஒலித்தது. நான் எடுத்து பார்த்தபோது அந்த நேரத்தில் அப்பா அக்காவை அழைக்கிறார். நான் அழைப்பை ஏற்றேன். அப்பா உடனே என் அறைக்கு வா என்றார். நான், என்ன அப்பா, அக்கா தூங்குகிறாள் என்றேன். என் குரலை கேட்டதும் அவருக்கு பேச்சு வரவில்லை. எல்லாம் சரிதானா அப்பா, வேண்டுமானால் நான் வரட்டுமா என்றேன். அவர், இல்லை, நீ தூங்கு, அக்காவிடம் வேலை இருந்தது, காலையில் பேசலாம் என்று போனை வைத்தார். அப்பாவின் இந்த செயலால் எனக்கு சந்தேகம் அதிகரித்தது. அக்கா அடிக்கடி இரவில் தன் அறைக்குள் இருக்க மாட்டாள். இந்த நினைப்பு வந்ததும் நான் வெட்கி தலை குனிந்தேன். இல்லை, அப்பா அப்படி எதுவும் செய்ய மாட்டார் என்று என்னை நானே தேற்றி கொண்டேன். மறுநாள் காலையில் அக்கா கவலையுடன் சமையல் வேலை செய்து கொண்டிருந்தாள். நான் கல்லூரிக்கு நேரமாகிவிட்டதால் பயத்துடன் கிளம்பினேன். சிறிது நேரத்தில் அறையிலிருந்து சீலா அக்காவின் அலறல் சத்தம் கேட்டது போல இருந்தது. அருகில் சென்று பார்த்தபோது அங்கு அப்படி எதுவும் இல்லை. பின்பு நான் வெளியே வந்து பேருந்து நிலையத்தில் பார்த்தபோது மீண்டும் அதே நபர் இருந்தார். ஆனால் இன்று என் தோழி இல்லை. அதனால் நான் தைரியமாக அவரிடம் சென்று, ஏன் என்னை ஃபாலோ செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், உன் வீட்டை கவனி, யாருக்கு தீங்கு நடக்கிறது என்று பார், அதுதான் உனக்கு நல்லது. அக்காவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று காரணம் யாரேனும் சொன்னால் நிச்சயமாக அது பொய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் சமீப காலத்தில் எந்த மருத்துவமனைக்கும் அவள் போகவில்லை. மேலும் அப்படி இருந்தால் மறைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கூறிவிட்டு அவர் சென்றார். இன்று நான் கல்லூரிக்கு செல்லவில்லை. வீட்டிற்கு திரும்பினேன். அப்பா ஏதாவது தவறு செய்கிறாரா என்ற பயம் எனக்குள் இருந்தது. அம்மா இறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அக்கா அப்பாவை பார்த்தால் நடுங்குவது, இரவு நேர அழைப்புகள், அறையில் வரும் அலறல் சத்தம் எல்லாம் ஏதோ ஒரு கொடூரமான உண்மையை மறைப்பது போல் இருந்தது. அப்போது அப்பா வண்டியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார். நான் வீட்டிற்குள் நுழைந்த போது கதவு திறந்திருந்தது. அப்பாவின் அறைக்கதவை நான் ஓடி சென்று திறந்தேன். அப்போது அக்கா அரை மயக்கத்தில் இருந்தாள். நான் அருகில் சென்று அவள் முகத்தில் தண்ணீர் தெளித்து அவளை எழ வைக்க முயன்றேன். அவள் எழவில்லை. ஆனால் கடந்த சில வாரங்களாக சீலா அக்கா மிகவும் சோர்ந்து காணப்பட்டாள். அடிக்கடி மயக்கம் போடுவாள். அந்த போன் கால், அக்காவின் இந்த நிகழ்வுகள் என்னை குழப்பிக் கொண்டு இருந்தன. அப்போது அப்பா வெளியே இருந்து வந்தார். நான் சோபாவில் உட்கார்ந்திருந்தேன். அவர் என்னை பார்த்து ஆச்சரியமடைந்தார். நீ கல்லூரிக்கு போகாமல் இங்கே என்ன செய்கிறாய் என்றார். நான் விடுப்பு எடுத்து விட்டேன். அதை விடுங்க, அது தேவையில்லாத ஒன்று என்று சொல்லிவிட்டு அப்பாவிடம் கொஞ்சம் கோபமாக கேட்டேன். இங்கே என்ன நடக்கிறது என்றேன். அவர் புரியாத ஒரு பார்வை பார்த்து அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்த மனிதர் சொன்னபடியே ஒரு பொய்யான காரணம் சொன்னார். அவளுக்கு தீராத நோயான கேன்சர் இருப்பதாக கூறினார். அப்பாவின் போக்கு சமீப காலமாக விசித்திரமாக இருந்தது. அவர் இதுவரை எந்த மருத்துவமனைக்கும் அக்காவை கூட்டி செல்லவில்லை. ஆனால் அவளுக்கு சில நாட்களாக மயக்கம் வருகிறது. உடல் இளைத்தது தெரிகிறது. அக்கா உண்மையில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் என்னிடம் ஏன் அதை மறைக்க வேண்டும்? நான் சீலாவுக்கு ஒரு வரன் பார்த்து திருமணம் செய்து வைக்கலாம் என்று சொல்லும் போதெல்லாம் அப்பா எரிச்சல் அடைவார். இப்பொழுதே அவளுக்கு என்ன அவசரம்? இந்த வீட்டை பார்த்து கொள்ள ஒரு பெண் தேவை. அவள் உடல்நிலை வேற சரியில்லை. இந்த நிலையில் அவளை கட்டி கொடுத்து ஒருவன் வீட்டில் கஷ்டப்பட வைக்க வேண்டுமா என்று கூறி தவிர்த்து விடுவார். ஆனால் முன்பெல்லாம் நன்றாக இருந்த என் அக்கா சீலாவுக்கு திடீரென எப்படி மிகவும் மோசமானதாக மாறியது? கேன்சர் என்று சொல்வதை கூட என்னால் நம்ப முடியவில்லை. அப்போது நான் கோபமாக, அப்பா, இது என்ன சுயநலம்? அவள் இளமை காலத்தை இப்படி நோயாளியாகவே கழிக்க வேண்டுமா? ஒரு நல்ல மருத்துவரிடம் காட்டி அவளை குணப்படுத்தி திருமணம் செய்து வைப்போம் என்று கத்தினேன். அப்பா மெதுவான குரலில், எலிசா, உனக்கு விவரம் தெரியாது. அவளுக்கு இருப்பது குணப்படுத்த முடியாத ஒரு இரத்த நோய். இதற்கு பல லட்சங்கள் செலவாகும். நம்மிடம் அவ்வளவு பணம் இல்லை. அவளை எப்படியாவது காப்பாற்ற நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எங்களிடம் சொத்து சுகங்களுக்கு குறைவில்லை. பிறகு ஏன் அப்பா இப்படி பேசுகிறார் என்று புரியவில்லை. இதை பற்றி நீ இனிமேல் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர் வெளியே கிளம்பினார். நான் வெளியே எட்டி பார்த்தேன். அவர் தனது வண்டியில் உட்கார்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார். என் அப்பா சிகரெட் பிடிப்பாரா? அதுவும் எனக்கு புதிதாக இருந்தது. நேரம் கடந்தது. சீலா அக்கா விழித்தாள். அவளது கண்கள் குழி விழுந்து முகம் வெளுத்து போயிருந்தது. எலிசா, சாப்பிடுகிறாயா? நான் உனக்கு சாப்பாடு தரட்டுமா என்று தட்டு தடுமாறி எழுந்து வந்தாள். அந்த நிலையிலும் அவள் காட்டிய பாசம் என் நெஞ்சை அழைத்தது. அக்கா, உங்களுக்கு என்ன ஆனது? ஏதோ உடல்நிலை சரியில்லை என்று அப்பா சொல்கிறார். என்னதான் நடக்கிறது இந்த வீட்டில் என்று கேட்டேன். அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி முகத்தை திருப்பியவாறு வெளியே சென்றாள். நான் எவ்வளவோ கட்டாயப்படுத்தி கேட்டேன். ஆனால் அவள் வாயை திறக்கவில்லை. இரவு 10 மணி அளவில் அப்பா வீட்டிற்கு வந்தார். அவர் வந்ததும் நான் ஓடி சென்று அப்பாவை கட்டி கொண்டேன். அவர் என் நெற்றியில் முத்தமிட்டு அணைத்து கொண்டார். ஆனால் அவர் சீலாவை ஏறிட்டும் பார்க்கவில்லை. சீலா, உனக்கு மருந்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் அறைக்கு வா என்று அப்பா அதிகாரமாக கூப்பிட்டார். சீலா ஒருவிதமான நடுக்கத்துடன் அவர் பின்னால் சென்றாள். அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. அந்த மர்மமான போன் அழைப்பு என் காதுக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. திடீரென அப்பாவின் அறையிலிருந்து சீலாவின் மெல்லிய முனங்கல் சத்தம் கேட்டது. நான் பதறி போய் ஓடினேன். கதவு லேசாக திறந்திருந்தது. அறைக்குள் ஒரு விசித்திரமான மருந்து நாற்றம். மேசை டிராயர் ஓரளவு திறந்திருந்தது. உள்ளே ஊசிகள் மற்றும் பல சிறிய மருந்துகள் இருந்தன. சீலா கட்டிலில் அரை மயக்கத்தில் புரண்டு கொண்டிருந்தாள். அவள் விரல்கள் மெத்தையை பற்றி கிழித்துக் கொண்டிருந்தன. உதடுகள் நடுங்கின. அப்பா கையில் சிரஞ்சை வைத்துக் கொண்டு அக்காவின் கை நரம்பில் மெதுவாக ஊசியை செலுத்தினார். அவள் கையில் ஏற்கனவே பல ஊசி தழும்புகள் இருந்தன. என் அப்பா ஒன்றும் மருத்துவர் இல்லை. அவருக்கு ஊசி போட தெரியும் என்பதே எனக்கு தெரியாது. பிறகு என்ன செய்கிறார்? அப்பா வெளியே வந்தபோது நான் கேட்டேன்.
அப்பா, ஏன் அக்கா தினமும் இப்படி அலறுகிறாள்? அவளுக்கு என்ன ஊசி போடுகிறீர்கள் என்றேன். அப்பா என்னை கடுமையாக பார்த்து, பெரியவர்கள் விஷயத்தில் தலையிடாதே, இது அவளுக்கான உயிர் காக்கும் மருந்து, நீ உன் அறைக்கு செல் என்றார். ஷீலாவின் கண்கள் ஏதோ சொல்ல துடித்தன. ஆனால் அவளால் பேச முடியவில்லை. மறுநாள் காலை நான் கல்லூரிக்கு கிளம்பினேன். பேருந்து நிறுத்தத்தில் அந்த முகமூடி அணிந்த நபர் என்னை வழிமறித்தார். நான் பயந்து பின்வாங்கினேன். அவர் என் பெயரை சொல்லி அழைத்தார். எலிசா, உன் அக்கா ஷீலாவை காப்பாற்று. உன் அப்பா அவளுக்கு மருந்து கொடுக்கவில்லை, விஷம் கொடுக்கிறார் என்று கூறிவிட்டு அந்த நபர் கூட்டத்தில் மறைந்தார். இதை கேட்டு என் உலகம் சுழன்றது. அன்று முழுவதும் என்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. மாலை வீட்டிற்கு வந்தபோது நானும் அக்காவும் மட்டும் வீட்டில் இருந்தோம். அக்கா தனது அறைக்கு சென்று தூங்கிவிட்டாள். நள்ளிரவு 1 மணிக்கு அப்பாவின் அறைக்குள் சென்றேன். அங்கு இருக்கும் அனைத்து மருந்துகளையும் மொபைலில் புகைப்படமாக எடுத்தேன். அனைத்து மருந்துகளின் பலன்களை நான் மொபைலில் தேடிய பொழுது அது ஸ்லோ பாய்சன் சம்பந்தமாக இருந்தது. அப்படி என்றால் அவர் அக்காவுக்கு விஷம் கொடுக்கிறார். ஆனால் அப்பா எதற்காக அப்படி செய்ய வேண்டும்? எதற்காக இரத்த சம்பந்தமான வியாதி என்று அக்காவை நம்ப வைக்க வேண்டும்? அதை கேட்டு அக்காவும் ஏன் அமைதியாக இருக்க வேண்டும்? நடுவில் வந்த அந்த மனிதர் யார்? இப்படி பல கேள்விகள் என் மனதில் வந்தன. அக்காவிடம் சென்று, அப்பா, உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஊசி ஒரு ஸ்லோ பாய்சன் போல தெரிகிறது. என்னதான் இங்கு நடக்கிறது? தயவு செய்து சொல்லுங்கள். நான் அப்பாவிடம் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று காலில் விழுந்து கெஞ்சினேன். அப்போது அவள் சொன்ன விஷயங்கள் என்னை மேலும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த ஊசி போடும் விஷயங்கள் கடந்த ஓரிரு வாரங்கள் மட்டுமே நடக்கின்றன. அதற்கு முன்பு அப்பா எனக்கு எந்த மருந்தும் கொடுக்கவில்லை. ஆனால் எனக்கு உடல் இளைத்து ஒரு அசாதாரணமான நிலைக்கு அடிக்கடி நான் சென்று விடுவேன். அப்படி என்றால் அப்பா எனக்கு தீங்கு செய்கிறார் என்று சொல்ல முடியாது. அவரது மருத்துவம் பற்றி யாரிடமும் எதுவும் சொல்ல வேண்டாம் என்றும் நான் குணப்படுத்தி விடுவேன் என்றும் உறுதியாக சொன்னார். மேலும் எனக்கு நோய் என்று யாரிடமாவது சொன்னால் நானே உன்னை கொலை செய்து விடுவேன் என்று எச்சரித்திருக்கிறார். முக்கியமாக உன்னிடம் சொல்லக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு நோய் இருப்பது உண்மைதான். ஆனால் நான் உன்னிடம் எதுவும் சொன்னதாக நீ காட்டிக்கொள்ள வேண்டாம். கடவுள் விட்ட வழியில் எல்லாம் நடக்கட்டும் என்று மனம் நொந்து பேசினாள். இதற்கெல்லாம் விடை அந்த அந்நிய மனிதரிடம் இருக்கிறது என்று எண்ணி அவரை நான் சந்தித்த இடத்திற்கு சென்றேன். அப்போது அவர் வரவில்லை. மீண்டும் சில மணி நேரம் கழித்து அதே இடத்திற்கு சென்றேன். என்னுடைய நல்ல நேரம் அவரை கண்டுபிடித்தேன். நீங்கள் எதற்காக அவ்வாறு சொன்னீர்கள்? என் அக்காவுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டேன். என்ன நடக்கிறது என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் தவறு நடக்கிறது. ஒரு தவறான மருத்துவர் மருத்துவ துறையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட ஒருவருடன் உன் அப்பா பேசுகிறார் என்றார். அப்போது நீங்கள் என்ன மருத்துவரா என்றேன். நான் ஒரு டாக்டர் இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் ஒரு தவறான டாக்டருக்கு கம்பவுண்டராக வேலை பார்த்தவன். அவன் ஸ்லோ பாய்சன், போலி மருந்துகள் எல்லாம் பயன்படுத்தி நோயாளிகளை சிதைத்ததுக்காக மெடிக்கல் கவுன்சிலில் இருந்து வெளியே தள்ளப்பட்டான். உன் அப்பா சமீப காலமாக அவனோடு தான் தொடர்புல இருக்கிறார். உன்னுடைய அப்பா அடிக்கடி அவன்கிட்ட இருந்து மருந்துகள் வாங்கி போறதை நானே கண்ணால பார்த்திருக்கிறேன். உன் அக்கா இளைச்சி போனதை பார்த்ததும் எனக்கு சந்தேகம் ஆரம்பிச்சது என்றார். நீங்கள் எதற்காக இந்த விஷயத்தில் தலையிடுகிறீர்கள்? அதன் அவசியம் என்ன என்று நான் கேட்ட பொழுது, காரணம் உன் அக்காவை நான் விரும்புகிறேன். உன் தந்தையிடம் பேச எண்ணி அவரை பின்தொடர்ந்த பொழுதுதான் இவை அனைத்தையும் என்னால் கண்காணிக்க முடிந்தது என்றார். ஆனால் என் அக்கா சொல்கிறாள், அவள் உடலில் பல மாற்றங்கள் வந்த பின்புதான் அவர் ஊசியை போட ஆரம்பித்தார் என்று. அப்புறம் எப்படி என் அப்பா செலுத்திய ஊசியால் விளைவு என்று சொல்ல முடியும் என்று நான் என் தந்தைக்கு சாதகமாக பேசினேன். அவர்களுடைய தந்திரத்தில் இது ஒன்றாக இருக்கலாம். முன்பு வேறு ஏதாவது உணவு ஆதாரம், அதாவது பால், ஜூஸ் அந்த மாதிரி கலைக்கு கூட கொடுத்திருக்கலாம். இப்போது இறுதி கட்டமாக இந்த ஊசி. அந்த விஷம் உடம்புக்குள்ள வேகமா வேலை செய்ய வைக்கிற இன்னொரு வழி மாதிரி இருக்கலாம். எதற்கும் தீவிரமா விசாரித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சென்றார். உண்மையை அறிய என் அக்காவை கேட்டபோது ஓரிரு முறை அப்பாவை பால், ஜூஸ் போன்றவற்றை கொடுக்க முயன்றதை அக்கா நினைவுபடுத்தினாள். ஒருவேளை தெரியாமல் கூட கலக்கி இருக்கலாம். அதே இரவு அப்பா இல்லாத போது அவருடைய அறையில் நான் தேடுதலில் ஈடுபட்டேன். ஏதேனும் குழு கிடைக்குமா என்று தெரிந்து கொள்ள தேடினேன். நான் எதிர்பார்த்தபடியே அங்கு சில ஆவணங்கள் இருந்தன. அதில் ஷீலாவின் தாய், அதாவது என் அத்தை பெயரில் இருந்த 14 ஏக்கர் நிலத்தின் நகல்கள் இருந்தன. அந்த நிலத்திற்கு ஷீலா தான் ஒரே வாரிசு. ஒருவேளை இந்த சொத்து காரணமாக இருக்குமோ என்று சந்தேகித்தேன்.
அவளுக்கு திருமணமானால் அந்த சொத்துக்கள் அவளது கணவன் கைக்கு போய்விடும். ஆனால் கொலை செய்யும் அளவுக்கு என் அப்பா இருப்பாரா? அவளுக்கு இப்போது எந்த நோயும் இல்லையா? தினமும் இரவு ஸ்லோ பாய்சன் ஊசிகளை ஏற்றி அவளை ஒரு நோயாளி போல மாற்றி இருக்கிறாரா? அவள் இறந்து விட்டால் அந்த சொத்துக்கள் அனைத்தும் இவருக்கு வந்துவிடும் என்பதற்காகவே இந்த சதியா? இந்த அத்தனை கேள்விகளையும் அப்பா முன்பு வைத்தேன். அப்பா நடுங்க தொடங்கினார். ஆமா, ஒரு சிபிஐ அதிகாரி மாதிரி எல்லாத்தையும் சரியா சொல்ற. இன்சூரன்ஸ் கூட இருக்கு, அது பத்தியும் தெரிஞ்சிக்கோ. இங்க பணம் தான் எல்லாம். 15 கோடி மதிப்புள்ள சொத்தை யாரோ ஒருத்தனுக்கு கொடுக்கிற அளவுக்கு நான் என்ன முட்டாளா? அமைதியாக இரு, எல்லா சொத்தும் நமக்கு தான் என்றார். அதை கதவரியில் இருந்த என் அக்கா கேட்டு மயங்கி விழுந்தாள். ஓடிப்போய் அவளை எழுப்பி மருத்துவமனைக்கு கூட்டி சென்றேன். அங்கே அந்த அந்நிய மனிதர் வந்து அனைத்து உதவிகளையும் செய்தார். மருத்துவமனை கட்டணங்களையும் கட்டினார். ஷீலா இப்போது மருத்துவமனை வார்டில் தீவிர சிகிச்சையில் இருக்கிறாள். பல மாதங்களாக அவள் உடம்பில் ஏற்பட்ட அந்த நச்சுத்தன்மை அவளது சிறுநீரகங்களையும் கல்லீரலையும் ஓரளவு பாதித்து விட்டது. அவள் மீண்டும் பழைய நினைவுக்கு திரும்ப பல ஆண்டுகள் ஆகலாம். சில பாதிப்புகள் நிரந்தரமானவை என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். என் அப்பா இப்போது இன்சூரன்ஸ் மோசடி மற்றும் கொலை முயற்சி வழக்கில் சிறையில் இருக்கிறார். சொத்துக்காகவும் பணத்திற்காகவும் ஒரு தந்தை தன் மகளை போன்ற ஒரு பெண்ணிற்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்வார் என்பதை என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. அந்த நபர் மட்டும் சரியான நேரத்தில் எச்சரிக்கவில்லை என்றால் இன்று ஷீலா அக்கா உயிரோடு இருந்திருக்க மாட்டாள். இன்றைய காலகட்டத்தில் பண ஆசை மனிதர்களை மிருகங்களாக மாற்றுகிறது. உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது தெரிந்தவர்களுக்கோ தொடர்ந்து உடல்நல குறைவு ஏற்பட்டால் ஒரு மருத்துவமனை மட்டும் நம்பாமல் மாற்று மருத்துவ கருத்துக்களை பெறுவது அவசியம். மருந்துகள் என்ற பெயரில் தவறான ஊசிகள் அல்லது மருந்துகள் வழங்கப்படுகிறதா என்பதை விழிப்புடன் கவனிக்க வேண்டும். ஆதரவற்ற பெண்கள் அல்லது ஒருவரை சார்ந்து வாழும் பெண்களின் பெயரில் இருக்கும் இன்சூரன்ஸ் மற்றும் சொத்துகளுக்காக அவர்களை துன்புறுத்துவது பெரும் குற்றமாகும். எந்த ஒரு ஊசியும் அல்லது மருந்தும் எதற்காக வழங்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துங்கள். சட்ட ரீதியான உதவிகளையும் மருத்துவ ஆலோசனைகளையும் பெற தயங்காதீர்கள். நண்பர்களே, இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.